ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் வந்து ஒரு மருதாணி செடி கண்டிப்பாக வளர்க்கணும். வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மருதாணி செடி இருந்தால் அந்த வீட்டில் வந்து எந்த வித துர்சக்திகளும் வராதுன்னு சொல்லுவாங்க. ஸோ எம்மனே கூட வரமாட்டாங்க அந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து எப்போவுமே ஒரு மருதாணி கிளை அது ரொம்ப ஈஸியாக வளர்கிற செடி இருக்கிறதுலே. ஸோ அந்த மருதாணி செடி எல்லோரும் வாங்குங்க. வாங்கிட்டு அந்த நீங்கள் அழகாக பதியம் கூட போட தேவை, ஒரு குச்சி மாதிரி நட்டால் கூட அது வந்துடும் நல்லா சொல்லுவாங்க. ஸோ குச்சி வச்சுக்கோங்க. குச்சி வச்சு நட்டு வச்சிட்டா ஒரு 10 நாள்லேயே பார்த்தா அது நமக்கு நல்லா ஒரு செடியாக வளர்ந்து காட்டிடும். அதுலேருந்து இது வந்து ஒரு 2-3 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஸோ ஆனவுடனே பாருங்கள், அது வீட்டில் வந்து பூ பூத்துருக்கு, மருதாணி பூ. ஆனால் சின்ன ஒரு செடி தான் அது. சின்ன செடியில் பூவே வராதுன்னு சொல்லுவாங்க. நல்லா மரமானால் தான் அந்த செடியிலேருந்து பூ வரும். ஆனால் எப்பவுமே நம்ம வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அறிகுறியெல்லாம் நமக்கு காட்டும். இந்த மாதிரி செடியில் வந்து பூ பூக்கிறது, அப்புறம் வந்து தழைச்சி நல்லா வளர்றது, அந்த மாதிரிலாம் காட்டும். இத்தனைக்கும் இது வெயில் காலம் தான். வெயில் காலத்தில் எவ்வளோ அழகாக இந்த பூ மொட்டு பாருங்கள், இதில் எவ்வளோ நல்லா இருக்குது. இந்த மருதாணி பூ வந்து நல்லா பூத்தோடனே நான் தனியாக ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பூ எடுத்துட்டு நம்ம பால் சாம்பிராணின்னு சொல்லுவோம். புகை எல்லாம் வீட்டுக்கு போடுவோம், நெருப்பில் காட்டி போடுறது. ஸோ அந்த நெருப்பில் காட்டி இந்த விதையை வந்து எடுத்து போடலாம். இது வந்து முதல்ல பூத்த பூன்னு வச்சு ஃபஸ்ட்டு வந்து அம்மனுக்கு இல்லை மகாலட்சுமிக்கு அவங்களுக்காக தான் வைக்க போகிறோம். எப்பவுமே வெள்ளிக்கிழமையில் மருதாணி இலையை வச்சு அடியில் அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு நீங்கள் விளக்கேற்றி பாருங்கள். ஸோ வெள்ளிக்கிழமையில் மருதாணி இலை விளக்கு ஏற்றினா ரொம்ப நல்லது. அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய முன்னேற்றம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அப்படியே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் வந்து முக்கியமாக இருக்க வேண்டிய செடி என்னென்னா மணி பிளான்ட் செடி, அப்புறம் வந்து மருதாணி செடி, அதுக்கப்புறம் வந்து வெத்தலை. இது எல்லாமே நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே வைக்க வேண்டிய ஒரு செடி. வெற்றிலை செடி வந்து எப்போவுமே வெற்றியை தான் தரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து வெற்றிலை எப்போவுமே வெற்றி நம்ம வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம மேன்மேலும் முன்னேறுவோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றிலை செடியை வைங்க. அந்த வெற்றிலை வச்சு டெய்லி நம்ம பூஜை பண்ணும்போது 2 இலையாவது சாமிக்கு வச்சு படைக்கலாம் நம்ம. ஸோ மருதாணி செடி விதை எடுத்து பால் சாம்பிராணியில் காட்டி வீடு முழுக்க காட்டினா எந்த ஒரு துர்சக்திகளும் நம்ம வீட்டில் வந்து அண்டாது சொல்லுவாங்க. அப்புறம் வந்து வெண்கடுகு அதுவும் சொல்லுவாங்க. வெண்கடுகு, அப்புறம் மருதாணி விதை, இது எல்லாமே வச்சு நம்ம வீடு முழுக்க வந்து காட்டி விடலாம். அந்த மாதிரி காட்டிட்டா நம்ம எந்த ஒரு செய்வினை தீய சக்திகள் எதுவுமே நம்ம வீட்டுக்கு அண்டாதுன்னு சொல்லுவாங்க. உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஆனால் ஒரு அதிசயமாக இந்த சின்ன பாட்டில் இவ்வளோ அழகாக அது பூ பூத்து விதை காய்ச்சி இருக்குது. நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்க்கல. சின்ன செடியில் இந்த மாதிரி பூ பூத்து பெரிய மரமானால் தான் வந்து பூ பூக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் தவறாமல் வெள்ளிக்கிழமை வந்து அந்த மருதாணி இலையில் போட்டு விளக்கேற்றிட்டு வருவேன் நானும். அதே மாதிரி நம்ம குலதெய்வத்துக்கு நம்மளால் போக முடியல அப்படின்னா குலதெய்வத்தை மண்ணை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி 3 செங்கல் வச்சு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணிக்கலாம். நம்ம அந்த மண்ணும் வச்சிடணும், வெளியில் வச்சுட்டு அது நமக்கு காவல் தெய்வமாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி 3 செங்கல் வச்சு நம்மளுடைய குலதெய்வம் என்னன்னு சொல்லிட்டு அந்த குலதெய்வத்துடைய பேர் சொல்லி
நம்ம ஞாயிற்றுக்கிழமையில இல்லை வெள்ளிக்கிழமையில உங்களுக்கு எப்போ டைம் இருக்குமோ அப்போ வந்து ஏதாச்சும் ஒரு நெய்வேத்தியம் வச்சு பூஜை பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். நம்ம குலதெய்வம் நம்ம கூடவே இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வந்துடும். ஏன்னா குலதெய்வத்தை நம்ம அப்பப்போ போய் பார்க்க முடியாது. சில பேர் ரொம்ப லாங்காக இருப்பாங்க. அதனால தான் இந்த மாதிரி வந்து வச்சு நம்ம பூஜை பண்ணிக்கிட்டால் நமக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். அந்த குலதெய்வத்தை பார்த்த மாதிரியும் இருக்கும், சாமி கும்பிட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மருதாணி செடி மறக்காமல் வைங்க. எல்லாருமே கண்டிப்பாக வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு செடி அது. அதனால தான் எப்போயும் நல்ல நாள்லையுமே லேடிஸ் வந்து மருதாணி வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு சின்ன கிளையாவது எங்கேயாவது உடச்சிட்டு வந்து வச்சு பாருங்கள். நம்ம குலதெய்வ அருளும் நீங்கள் கும்பிட்றது கடவுளுடைய அருளும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.